ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரன் தானே இருக்கான். அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நாங்க உங்களை ஆத்தாப்பம் பெத்துட்டு இருக்குது உங்களை குறை சொல்றதுக்கு தானே. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்கங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் ஏறி சாப்பிட்டுருவீங்க. ஓசி பிரியாணி இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான். அவர் தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான், காசு பணம் வச்சிருக்கான். அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான். அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதியில் போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா இல்ல அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. கருணாநிதி அவர் மறைந்துட்டாரு. கனிமொழி எனது மகள், ராஜாத்தி கனிமொழியின் தாயார். அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவீங்க நீங்க. நக்கல்யா அவனுக்கு. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். ஒரு மேட்ரு. மேட்ரா அப்படின்னா பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு யார் திமுக பெண்ணும் ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான்.